மாநில தலைவர் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவதற்கு முன்னதாக அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு வேலூர் மாவட்டத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகின்றது. அவருக்கு நினைவு பரிசினை வழங்க மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் தலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவருக்கு மாலை அணிவிக்க இளைஞரணி குழு முனைப்போடு முன்னேறி கொண்டிருக்கின்றது. மாநில தலைவர் ஏஎம் விக்ரமஜா அவர்கள் புகழ் ஓங்குக. மாநில தலைவர் ஏஎம் விக்ரமஜா அவர்கள் வாழ்க. சரியாக 1:30 மணி அளவிலே கூட்டம் நிறைவு பெறும். வந்திருந்து பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி பாராட்டி அனைவரும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பொறுமையோடு இருந்து விருந்து ஏற்று மகிழ்வோடு பிரிந்து செல்ல கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாநில தலைவர் அவர்கள் 2 நிமிடம் வாழ்த்துறையோடு தன்னுடைய சிறப்புரை ஆற்றுவார். அவருக்கு பிறகு மண்டல தலைவர்கள் ஏற்புரைக்கு பிறகு அனைவரும் அவருக்கு சிறப்பு செய்ய வேண்டுமாக பொறுமையாக இருந்து சிறப்பு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மாவட்ட துணைத் தலைவருடைய அறிமுகம். திரு ராஜேஷ் கண்ணா அவர்கள் வேலூர் மாவட்டத்துடைய துணைத் தலைவராக மாநிலத்திடம் பரிந்துரைத்திருக்கின்றோம். அவருடைய பதவியேற்பு நிகழ்வு இருக்கிறது. திரு ராஜேஷ் கண்ணா அவர்கள் மேனால் வேலூர் மாவட்டத்தினுடைய அச்சக உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவராக சிறப்பாக பதவி வகித்தவர். அவர் இன்றைக்கு நமக்கு வேலூர் மாவட்டத்துடைய துணைத் தலைவராக பதவியேற்கின்றார். அவருக்கு மாநில தலைவர் மாவட்ட துணைத் தலைவராக இன்று பொறுப்பேற்றிருக்கின்ற ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்து சிறப்பு செய்கின்றார்கள். அனைவரும் கரகோலி எழுப்பி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து மாநில தலைவருடைய உரை. பேரன்புடையர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பாக இளைஞரணி உறுப்பினர் வடிவம் வழங்கப்பட இருக்கிறது. இது ஒரு நபர் ஒன்றுக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்பட வேண்டும். இளைஞர் நிர்வாகிகள் வேலூர் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருண் பிரசாத் அவர்கள். அருண் வாங்க, சரவணன் வாங்க. அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் விஷால் அவர்கள். அதே போன்று எங்க துணை அமைப்பாளர் ஹரிகுமார் வாங்க. ஹரிகுமார் ஐயா. இந்த மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் மேடைக்கு வரும்போது அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த இளைஞரணி அமைப்பாளர் சரவணகுமார் அவர்கள். சங்கர்னங்க கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் வாங்க. சங்கர் வாங்க. அருண்குமார் அது 2 கொடுங்க. 2 கொடுங்க. அடுத்து இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் எஸ் அருண்குமார் அவர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் அருண்குமார் வாங்க. இங்க 2 கொடுங்க. எல்லா மண்டலத்தினுடைய அமைப்பாளர்களும் இதை பெற்றுக்கொண்டு நாளையே இந்த பணிதனை தொடங்க வேண்டும் என்பதோடு தொடர்ந்து நிகழ்ச்சி மண்டல தலைவர் அவர்களாக இங்கு பொறுப்பேற்கக்கூடிய ஞானவேல் அவர்களை எல்லோரும் வாழ்த்து மகிழ்ந்தார்கள். ஆகவே அவருடைய பொறுப்பேற்கின்ற நல்ல நாள். இந்த நிலையில் வருகின்ற எந்த நாளாக இருந்தாலும் இந்த 25ஆம் தேதி என்பது ஆகஸ்ட் 25 மண்டல தலைவராக மரியாதைக்குரிய ஞானவேல் அவர்கள் ஏறக்குறைய ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் ஊர்வலம்
இன்றைக்கு வரலாறுலே இல்லை. வேலூரில் தோளில் ஆரம்பித்த ஊர்வலம் மண்டபம் வந்து அடைவதற்கு ஒரு 5 கிலோமீட்டர் ஆயிருக்குமா சுபாஷ்? 5 கிலோமீட்டர் சுத்தமாக ஆயிருக்கும். இன்று வேலூர் மாவட்டமே பரபரப்பாக பேசி கொண்டிருப்பார்கள். ஏதோ ஞானவேல் அமைதியாக இப்படி வந்துட்டு போவாரப்பா, அவரப்பா இந்த மண்டல தலைவர் சொல்லி இன்று முதல் அதற்கு ஒரு கிரீடம் சூட்டப்படுகிறது. அவருடைய பொறுப்பாளராக சங்கரங்க பொறுப்பாளராக மண்டலத்துடைய தலைவராக பொறுப்பு ஏற்க இருக்கும் ஞானவேல் அவர்களை பொறுப்பு கொடுத்துடலாமா? அவர் பொறுப்பேற்கின்ற பொழுது எல்லோரும் எழுந்திருச்சு நின்று ஒரு நிமிஷம் கை தட்டி அவருக்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில மண்டல தலைவராக பொறுப்பேற்றுள்ள இரா ஞானவேல் அவர்கள் ஏற்புரை ஏற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்னார் அவர்களுக்கு வேலூர் மாவட்டத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே இன்று வேலூர் மண்டல தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற ஞானவேல் ஐயா அவர்களுக்கு வேலூர் மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. இளைஞரணி அமைப்பாளர்கள் அவருக்கு அன்போடு சிறப்பு செய்கின்றார்கள். வீரவாள் வழங்கப்படுகின்றது. வெற்றியின் சின்னமாக அவருக்கு வீரவாள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் இந்த பொறுப்பேற்ற தருணத்திலே வேலூர் மாவட்டத்தின் சார்பாக அவருக்கு எப்பொழுதும் துணை நிற்போம் என்று உறுதி கூறி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சற்றே பொறுமையாக ஒரு 5 நிமிடங்கள் ஏற்புரைக்கு பிறகு அவருக்கு சிறப்பு செய்யலாம். ஒவ்வொருவராக வந்து அதுதான் அவருக்கு நாம் செய்கின்ற ஒரு மரியாதை. யாரும் அவசரப்பட வேண்டாம். அனைவரும் ஒரு 10 மணித்துளிகள் பொறுமையாக இருந்து அவருக்கு சிறப்பு செய்ய பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு சங்கமாக அனைவரும் கரகொலி எழுப்பி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்குமாறு அரங்கத்தில் இருக்கின்ற அனைவரும் மேடைக்கு வந்து அவருக்கு மரியாதை செய்ய முடியாது. ஆக இருந்த இடத்திலேயே இருந்து அவர் கரகொலி மூலமாக நம்முடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்னாரின் ஏற்புரை 5 மணித்துளிகள் பொறுமையோடு காத்திருக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்புரை ஏற்கும் வரை பொறுமையாக இருங்கள். 5 மணித்துளிகள் மட்டுமே. நிகழ்வு சொன்னபடி 1:30க்கு நிறைவடையும். அதுவரையில் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சங்கத்தின் பேராக நாம் சொல்லும் பொழுது வந்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். போடுறவங்க தயவு செய்து ஒரே இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் இறங்குற மாதிரி வச்சுக்கிடுங்க. அவர் பேசி நிறைவு பெற்ற பிறகு ஸ்டேஜுக்கு வாங்க. மேடையின் வலது புறமாக வந்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இடதுபுறத்தில் யாரும் வர வேண்டாம். தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்கள். நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்வினை சிறப்பாக நிறைவு செய்வோம். அமைதியுடன் பொறுமையுடன் ஒத்துழைப்பு தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்னாரது சிறப்பு ஏற்புரைக்கு முன் நன்றியுரை திரு அமீன் அவர்கள் வாங்க. இந்த சிறப்புமிக்க கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய மனதில் கூடியிருக்கும் எங்கள் மாநில தலைவர் டாக்டர் ஏ விக்ரமஜாய் அவர்களே மற்றும் மாநில புல சதுகுலா ஐயா அவர்களே, மாநில கூடுதல் தலைமை செயலாளர் ராஜ்குமார் ஐயா அவர்களே மற்றும் அனைத்து மண்டல மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும், பத்திரிகை நிருபர்கள் மற்றும் இந்த மண்டபத்துக்கு வழங்கியிருக்கும் அனைவருக்கும் வேலூர் மண்டலத்தின் சார்பாக நன்றி தெரிந்து கொண்டு நன்றி 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 வணக்கம். ஏற்புரை. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொதுவாக எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்வது போல எல்லா புகழும் நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கே. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு நிறைவு என்னவென்று சொன்னால், நகராட்சி கடை அந்த குழுவிலே என்னை அங்கு இணைத்தது. அதன் பிறகு அங்கு சட்டமாக்கிய தமிழக அரசு 2U என்கின்ற பெயரிலே 8வது மாதம் 24ஆம் ஆண்டு
பல்லாயிரக்கணக்கான வணிகர்கள் பலன் பெறும் வகையிலே அந்த பணியாற்றியது எனக்கு மிக பெருமை. இதே போதும் என்று நான் நினைத்திருந்தேன். இருந்தாலும் கூட தலைவருடைய ஆணையை ஏற்று இந்த பதிவு ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். இந்த ஏற்றுக்கொண்டிருப்பது எல்லாம் உங்களை நம்பி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. திரு ராஜேஷ் கண்ணா அவர்கள் ஓரிரு வார்த்தைகளில் ஏற்புரை ஏற்றுக்கொள்வார். பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வேலூர் மாவட்ட அச்சக உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகின்றது. பொறுமை பொறுமை. ஒவ்வொருவராக நாம் அவருக்கு செய்கின்ற ஒரு சிறப்பு அச்சக உரிமை சங்கம் நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாகனத்தை பரிசாக வழங்குவதிலே மாநில தலைவர் முன்மொழிந்திருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக வேலூர் மாவட்டத்திலே வெள்ளமண்டி உள்ளிட்ட வேலூர் மாவட்ட சங்கம் தங்களுடைய பங்களிப்பாக 1 லட்சம் ரூபாயை மனமோந்து அளிப்பதாக உறுதி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலூர் மாவட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொருவராக பொறுமையாக சிறப்பு செய்ய முடியும். அனைவரும் பொறுமையோடு இருந்து உணவருந்தி செல்லுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைவருக்கும் சிறப்பான ஒரு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உணவினை வீணாக்காமல் அனைவரும் இருந்து பொறுமையோடு தங்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேடையின் வலதுபுறம் மட்டுமே உள்நுழைய வேண்டும். மேடையின் வலதுபுறம் மட்டுமே உள்நுழைய வேண்டும். அனைவருக்கும் பணிவான வேண்டுகோள். இடதுபுறம் யாரும் எதிரில் செல்ல வேண்டாம். அனைவரும் வலதுபுறம் வரவும். மேடைக்கு வலதுபுறம். அனைவருக்கும் நன்றி. இடதுபுறம் செல்லாத அனைவருக்கும் நன்றி. வேலூர் அண்ணா பஜார் சார்பாக மாவட்ட மண்டல தலைவர்களை சிறப்பு செய்யப்படுகிறது. மேடையின் இடதுபுறம் யாரும் உள்ளே நுழைய வேண்டாம். அனைவரும் வலதுபுறமாக வந்து இடதுபுறமாக இறங்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்கள். திருவலம் வணிகர் சங்கத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. இளைஞரி சார்பாக மேடையின் இடதுபுறம் பாதுகாப்பு தர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இளைஞரணி அன்பர்கள் மேடையின் இடதுபுறம் யாரும் மேலேற வேண்டாம், வேறாதவாறு பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரே 5 நிமிடம். அனைவரும் ஒவ்வொருத்தராக பொறுமையாக செய்கிறப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஐயாவோட மாநில தலைவரோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேலூர் நேதாஜி மார்க்கெட் காய்கனி வணிகர் சங்கத்தின் சார்பாக மண்டல தலைவருக்கும் மாவட்ட துணைத் தலைவருக்கும் சிறப்பு செய்யப்படுகின்றது. வேலூர் கண்கண்ணாடி வணிகர் சங்கத்தின் சார்பாக புதியதாக பொறுப்பேற்றுகின்ற மண்டல தலைவர் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. ஒரு 5 மணித்துளிகள் பொறுமையாக ஒவ்வொருவராக. புனவட்டம் வணிகர் சங்கத்தின் சார்பாக தலைவர் சம்பத் அவர்கள் தலைமையிலே, அப்பாஸ் ஐயா அவர்கள் தலைமையிலும் மண்டல தலைவருக்கும் மாவட்ட துணைத் தலைவருக்கும் சிறப்பு செய்யப்படுகின்றது. அனைவரும் பொறுமையாக ஒத்துழைத்து உணவருந்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வேலூர் நேதாஜி மார்க்கெட் நண்பர்கள் குழுவின் சார்பாக மண்டல தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட துணைத் தலைவர் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகின்றது.
வேலூர் வெள்ளமண்டி வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக மாநில தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. காட்பாடி காந்திநகர் வணிகர் சங்கத்தின் சார்பாக மாநில தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. காட்பாடி கேவி குப்பம் நகை அழகு வணிகர் சங்கத்தின் சார்பாக மண்டல தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட துணைத் தலைவர்களும் சிறப்பு செய்யப்படுகின்றது. வேலூர் அண்ணா பஜார் வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக மண்டல தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. உணவு கூடத்திற்கு உணவு கொண்டு செல்லும் பாதையிலே ஹூண்டாய் வென்யூ கார் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதை சற்றே அகற்றி ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஹூண்டாய் வென்யூ மதிய உணவு அசைவம் மற்றும் சைவம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அசைவ உணவு முதல் மாடியிலும் சைவ உணவு மண்டபத்தின் முன்புறத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பர்கள் அனைவரும் இருந்து மேடைக்கு வலதுபுறமாக வந்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வேலூர் மாவட்டம் ஆப்டிக்கல் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் சார்பாக மண்டல தலைவர் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. உணவு கூடத்திற்கு உணவு கொண்டு செல்லும் வழியிலே TN 23 DA 3800 ஹுண்டாய் கார் TN 23 23 DA 3800 காரை சற்றே அணைக்கட்டு வணிகர்கள் சங்கத்தின் தலைவர் சாரதி அவர்கள் தலைவருக்கு சிறப்பு செய்கிறார். காட்பாடி ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் தலைவர் ரவி அவர்கள் தலைமையிலே மண்டல தலைவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. நேதாஜி மார்க்கெட் காய்கனி வணிகர் சங்கத்தின் தலைவர் மற்றும் அனைவரும் சேர்ந்து சிறப்பு செய்கிறார்கள். வேலூர் மாவட்ட ஆஸ்தான கவிஞர் லட்சுமிபதியா அவர்கள் மண்டல தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள். நம்முடைய ஆஸ்தான அன்புக்குரிய கவிஞர் லட்சுமிபதியா அவர்கள். அவர் முச்சிட்டோம். வேலூர் நகை அடகு வணிகர்கள் சங்கத்தின் தலைவர் ரமேஷ்குமார் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அவர் முச்சிட்டோம். குடியாத்தம் நகர அனைத்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக மண்டல தலைவர் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. வேலூர் நகர பாத்திர வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக வேலூர் நேதாஜி மார்க்கெட் காய்கனி வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. காட்பாடி குடியாத்தம் நகை அடகு வணிகர் சங்கத்தின் சார்பாக செயலாளர் முரளி அவர்கள் தலைமையிலே சிறப்பு செய்யப்படுகின்றது. செதுவாலை அனைத்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நேதாஜி மார்க்கெட் புஷ்ப வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக ரமேஷ் அவர்கள் சிறப்பு செய்கிறார். வேலூர் மாவட்ட தின்பண்ட தயாரிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பாக மண்டல தலைவர் அவருக்கு சிறப்பு செய்ய வருகை புரிந்திருக்கிறார்கள். அவருக்கு வருகை என்று வரவேற்கின்றோம். புஷ்ப கமிஷன் மலர் தரகு வணிக சங்கத்தின் சார்பாக மண்டல தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. வேலூர் நேதாஜி மார்க்கெட் மலர் தரகு வணிக சங்க சார்பாக வேலூர் மலர் தரகு வணிகர் சங்கம் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. வேலூர் மாவட்ட அச்சக உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறது.
வேலூர் மாவட்ட அச்சக உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக தலைவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. புலவர் லக்குமுபிதி அவர்கள் தலைவருக்கு சிறப்பு செய்கிறார். மாவட்ட துணைத் தலைவர் மண்டல தலைவருக்கு சிறப்பு செய்கிறார். அடுத்து புலவர் லக்குமுதி அவர்கள் ஐயா அவருக்கு வழி விட்டுருங்க, பின்னால் இருக்கிறவருக்கு வழி விட்டுருங்க. வேலூர் அண்ணா பஜார் அண்ணா கலையரங்கம் சிறு வணிகர்கள் சங்க சார்பாக தொரப்பாடி அனைத்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. முச்சிட்டோம். வேலூர் மாவட்ட திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்பட்டுள்ளது. தொரப்பாடி வணிகர் சங்கம் குடியாத்தம் வணிகர்கள் சங்கம். அடுத்தது வேலூர் ஆப்டிகல்ஸ் அசோசியேஷன் கண்ணாடி வணிகர்கள் சங்கம். குடியாத்தம் வியாபாரிகள் சங்கம். குடியாத்தம் வணிகர் சங்க பேரமைப்பு. ஒரே நிமிஷம். வேலூர் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக மண்டல தலைவர் மற்றும் மாவட்ட துணைத் தலைவருக்கு சிறப்பு வேலூர் ஆப்டிகல்ஸ் அசோசியேஷன் சார்பாக அடுத்து வேலூர் ஆப்டிகல்ஸ் அசோசியேஷன் சார்பாக அனைத்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறிதே பொறுமையோடு நிகழ்ச்சியின் நிறைவை ஒரு நல்ல நிறைவாக ஏற்படுத்தி தர ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆப்டிகல்ஸ் அசோசியேஷன் சார்பாக அடுத்து அவர் வலியுறு பிச்சாண்டினா அவர் காட்பாடி காந்தி நகர் அனைத்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. காட்பாடி காந்தி நகர் அனைத்து வணிகர் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. சாப்பிடுங்க மேல அதை முடிச்சிட்டோம். கண் கண்ணாடி ஐயா சொல்லிட்டேன். ஆப்டிகல் அசோசியேஷன் சார்பாக கண் கண்ணாடி வணிகர்கள் சங்கம். அடுத்தது காட்பாடி காந்தி நகர் அனைத்து வணிகர்கள் சங்கம். காட்பாடி காந்தி நகர் அனைத்து வணிகர்கள் சங்கம். காட்பாடி காந்தி நகர் அனைத்து வணிகர்கள் சங்கம். வேலூர் திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது.
திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து வேலூர் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. வேலூர் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. வேலூர் மாவட்ட தின்பண்ட உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பாக ராமதேவர் அவர்கள் தலைமையிலும் பாப்கார்ன் முருகன் பன்னீர்செல்வம் அவர்கள் உடனிருந்து மண்டல தலைவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள். வேலூர் நியூ சிட்டிங் பஜார் வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. நியூ சிட்டிங் பஜார் சங்கத்தின் சார்பாக இரும்பு வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து மாநகராட்சி கடை வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. மாநகராட்சி கடை வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் அழிஞ்சிக்குப்பம் அனைத்து வணிகர் சங்கத்தின் சார்பாக மண்டல தலைவர்களுக்கும் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. அன்னார்களுக்கு நன்றி. அடுத்து பாத்திரக்கடை வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. வேலூர் பாத்திரக்கடை வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அந்த பக்கம் நிலுங்க. பாத்திரக்கடை வணிகர்கள் சங்கத்தின் சிறப்பு செய்யும் பொழுது பொறுமையாக இருந்து புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து அன்பர்களும் மற்ற வணிகர்களும் சிறப்பு செய்து புகைப்படம் எடுத்து ஒரு மகிழ்வான தருணத்தை வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக மாநகர கடை வணிகர் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பாத்திர வணிகர் சங்கத்தின் அடுத்ததாக வேலூர் மாவட்ட தின்பண்ட தயாரிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. செல்வம் செட்டியார் அவர்கள் சிறப்பு செய்கிறார். எங்களின் வழிகாட்டி செல்வம் செட்டியார் அவர்கள். வேலூர் மாவட்ட தின்பண்ட தயாரிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. வேலூர் மாவட்ட நெல் அரிசி மண்டி வணிகர்கள் சங்கத்தின் சார்பாகவும் அதன் தலைவர் கணேச அருணகிரி அண்ணன் தலைமையிலே மற்றும் வெள்ளமண்டி வேலூர் மாவட்ட வெள்ளமண்டி வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக ராஜேந்திரன் அவர்கள் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் சவுந்தரராஜன் அவர்களும் சிறப்பு செய்கின்றார்கள். பணப்பாக்கம் அனைத்து வணிகர்களின் சங்கத்தின் சார்பாக ஓச்சேரி அனைத்து வணிகர் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. ஓச்சேரி ரெடிமேடு அலிஞ்சிக்குப்பம் அனைத்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அலிஞ்சிக்குப்பம் வேலூர் ஓச்சேரி வேலூர் மாவட்டம் ஓச்சேரி வணிகர் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அலிஞ்சிக்குப்பம் அனைத்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக வேலூர் நெல் அரிசி மண்டி வணிகர் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. வெள்ளமண்டி வேலூர் வெள்ளமண்டி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. வேலூர் நெல் அரிசி மண்டி வேலூர் வெள்ளமண்டி வேலூர் மொத்த வாணிப வளாப எஸ்டேட் சார்பாக மண்டல தலைவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நெல்லரிசி மண்டி மற்றும் வெள்ளமண்டி வணிகத்தின் சார்பாக சிறப்பு செய்து வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள்.
வேலூர் மொத்த ஜவுளி ரெடிமேட் வணிகர்கள் சங்கம், வேலூர் ஜவுளி ரெடிமேட் வணிகர் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. வேலூர் மொத்த ஜவுளி, வேலூர் ஜவுளி ரெடிமேட்ஸ் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. வேலூர் அனைத்து ஜவுளி வணிகர்கள் சங்கம், வேலூர் மொத்த ஜவுளி மற்றும் ரெடிமேட் வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக, ராணிப்பேட்டை மாவட்ட இளைஞரணி சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. பின்னால் இருக்கிறாருப்பா. பணப்பாக்கம் அனைத்து வணிகர்கள் சங்கம், ராணிப்பேட்டை இளைஞர் அணி சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அரியை காணவில்லை. அரி எங்கே? பேர்ணாம்பட்டு வணிகர் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக பணப்பாக்கம் ராணிப்பேட்டை திமிரி, பணப்பாக்கம் ராணிப்பேட்டை திமிரி. ஒரு நிமிஷம். நன்றி நன்றி. அடுத்ததாக பணப்பாக்கம் ராணிப்பேட்டை திமிரி. ஐயா வாங்க வாங்க வாங்க. பணப்பாக்கம் ராணிப்பேட்டை திமிரி வணிகர் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்ட இளைஞர் அணி சார்பாக திமிரி இளைஞர் அணி சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. திரும்ப பெறப்படுகிறது. ஒத்துக்க மாட்டோம். வேலூர் நகை அடகு வணிகர் சங்கத்தின் செயலாளர் சிறப்பு செய்கிறார். ராஜேஷ் பாய் நம்மளை விட்டீங்களே. பரவாயில்ல.
சாரதி மாளிகை வணிகர் சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. சாரதி மாளிகை வணிகர் சங்கம் பாலாஜி மோகன்தாஸ் கனகவேல் அவர்கள் சிறப்பு செய்கிறார். திரு ராம்பாபு அவர்கள் சிறப்பு செய்கிறார். நலனுக்காய் பேரமைப்பை தொடங்கிய தலைவன், வணிகர்கள் ஒற்றுமைக்காக உருவான தலைவன், முத்துநகர் பேர் கொண்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் இடையன்விளை கிராமத்தில் புஷ்பம்மா மகாராஜா இருவருக்கும் மகனாக பிறந்தவராம். தனியாக துணிவாக சென்னைக்கு ரயிலில் வந்தாரு, அன்பாக பண்பாக அனைவரின் நெஞ்சிலும் இடம் பிடித்தாரு. அவர்தான் எங்கள் விக்ரமராஜா, மனித நேயம் கொண்ட விக்ரமராஜா. வண்டியில் விற்பனை செய்தார் எதற்காக? தனது லட்சிய பயணம் வெற்றியடையணும் அதற்காக. ஊர் புகழ பாத்திரக்கடை நடத்தி இருக்கிறார். பிறகு ராஜரத்தினா பேரில் கடைகளை திறந்திருக்கிறார். அன்று நம்பர் 1 வியாபாரியாய் விளைந்து நின்றார். கூலி வேலைகள் செய்திருக்கிறார். மூட்டை தூக்கும் தொழில் கற்றிருக்கிறார். கற்றவன் முன்னால் நிமிர்ந்து நிற்கிறார்.